ஹலோ நண்பா, நண்பி எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக இப்போ நான் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கிறேன், ஒரு பெரிய சண்டை ஓடிட்டுருக்கு. அது என்னன்னா, தளபதி வெஸ் எஸ்கே. அதாவது தளபதி ஃபேன்ஸ் அண்டு எஸ்கே ஃபேன்ஸுன்னு ஓடிட்டுருக்கு. என்ன காரணம்னா, ஜனநாயகன் வெஸ் பராசக்தின்ற ஒரு கிளாஷ் ஓடிட்டுருக்கு. அது ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாக நான் கொடுக்குறேன். முதல்ல இந்த 2 படத்துக்கும் முதல்ல கிளாஷே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த படம், ப்ரொடக்ஷன் கம்பெனி. அதே மாதிரி பராசக்தி ரெட் ஜெயின் நிறுவனம், தவான் பிக்சர்ஸ் ஜனவரி 14 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடப்பட்ட கிளாஸ் கிட்டத்தட்ட ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் 5 நாள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் எங்கே கிளாஷு? விஜய் அண்ணா பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய ஸ்டார். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டில் இருக்கார், ஒரு பெரிய ஸ்டார். அவர் படத்துக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு 5 நாள் விட்டாலே போதும், கலெக்ஷன் எல்லா காசையும் அள்ளிடுவார். அப்புறம் 5 நாள் பார்த்தாங்கன்னா 1200 தேட்டர் இருக்குது தமிழ்நாட்டில். எல்லா தேட்டர்லையும் ஜனநாயகன் படம் தான் போட போகிறாங்க. அந்த படத்தில் மொத்தமாக அள்ளிடுவாங்க. ஜனநாயகன் படம் முடித்த பிறகு அப்புறம் பராசக்தி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. 14ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் 2 படத்துக்கும் ஈக்குவல் தேட்டர்ஸ் கொடுக்க போகிறாங்க. இதில் மக்கள் பார்த்துட்டு எந்த படம் நல்லாயிருக்கும் அவங்க கொண்டாடுவாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இது விஜயண்ணனோட லாஸ்ட்டு படன்றதால விஜயண்ணா ஃபேன்ஸ் ஆகிய எங்களுக்கும் சரி, தமிழக மக்களுக்கும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சரி ஒரு எமோஷ்னல் மூமெண்ட். எல்லோரும் அந்த எமோஷ்னல் மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. நாட் ஓன்லி விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், ரஜினி சார் ஃபேன்ஸ், சூர்யா சார் ஃபேன்ஸ், தனுஷ் சார் ஃபேன்ஸ், சிம்பு ஃபேன்ஸ், எஸ்கே ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அது என்ன சொல்கிறது, செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே சிவா அவரும் சரி, ஒரு ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு 13 வருஷமாக கொஞ்சம் கீழே இருந்து மேலே இன்றைக்கி ஒரு உயரத்தில் இருக்கிறாரு. அவர் படத்துக்கும் சரி வருது. இது கிளாஷ் எப்படி வருதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே ரசிகர்களுக்குள்ளே தான் இங்கே பிரச்சனைகள் ஒழிய நடிகர்களுக்குள்ளே இல்லை. ரசிகர்களுக்குள்ள பிரச்சனைனா கூட ஒரு சில பேர் கொஞ்சம் அவங்க விஜய் சாரை பிடிக்காத பர்சனலாக ஒரு சில பேரும், எஸ்கே அண்ணாவை பிடிக்காத ஒரு சில பேர் ஏதாவது ஒன்று போட்டு விட்டுறாங்க. அது இங்கே பயங்கரமாக பதியுது. நான் இதை ஃபஸ்ட்டு முதல்ல கமெண்ட் போட்டு விட்டேன். பட் லேட்டராக எனக்கு ஒரு நண்பர் இன்பான்னு என் தம்பி அவர் சொல்லி எனக்கு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நானும் மீடியாஸ்லாம் பார்த்தேன். இது கிளாஷே கிடையாது நண்பா. ஸோ புரிஞ்சுக்காங்க, இது ஒரு ஹெல்த்தியான ஒரு பொங்கல் ஃபிலிம். 2 படமும் வந்தால் தான் இண்டஸ்ட்ரியும் போகும். ஆக்சுவலாக விஜயண்ணா படம் வந்தாலே இங்கே இண்டஸ்ட்ரி ஈஸியாகவே பிக்கப் ஆகிரும், நல்ல கலெக்ஷன் வந்துடும். கூடுதலாக எஸ்கே அண்ணாவும் படமும் வருது. ஸோ அது ஒரு கண்டென்ட் பொலிட்டிக்கல் ஃபிலிம் தான். ஜனநாயகன் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் தான். இது ஒரு பொங்கல், ஹாப்பியான பொங்கல், ஹெல்தியான பொங்கலாக பாருங்கள். ரசிகர்களுக்குள்ள சண்டை வேணாம் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த பேனர் இஷ்யூவால் சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. எங்கள் பேனர் மேலே ஒன்று கீழே ஒன்று வைக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. பேனர் வைக்கிறது அவங்களோட விருப்பம், நம்ம இதில் எதுவும் கேட்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம இது ஸ்பெஷலாக விஜயண்ணா ஃபேன்ஸாக எங்களுக்கும் சொல்கிறேன், நண்பர்களுக்கும் சொல்கிறேன். நமக்கு இந்த படம் ஓரளவுக்கு முக்கியம்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன்னா நமக்கு இது லாஸ்ட்டு ஃபிலிம், அண்ணனுடைய லாஸ்ட்டு ஃபிலிம், ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபிலிம். நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, 30 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்த ஒருத்தர், நம்ம சின்ன வயசுலேருந்து ரசிகராக யாரை ரசித்தோமோ அவரோட லாஸ்ட்டு ஃபிலிமு நமக்கு ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதையும் பார்க்கணும். பட் நம்ம கரெக்டாக பிஹேவ் பண்ணிக்கணுன்றதை நம்ம கேட்டுக்கிறேன் நான் இந்த விஷயத்தை நான். அதே மாதிரி நம்ம பிரச்சனைக்கு போகக்கூடாது, படத்தை மட்டும் செலிப்ரேட் பண்ணணும், அழகாக வெளியே வரணும், அவங்களுக்கும் நம்ம வழி கொடுக்கணும், யாரும் இல்லை இது பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நான். ஓகே, இது தளபதி வெஸ் எஸ்கே கிடையாது, தளபதி அண்டு எஸ்கே, அண்ணன் தம்பி பொங்கல். ஓகேவா? அது 2 பேரோட பொங்கல் தான். எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. பாய்.